ராஜ்யசபால ஒவ்வொரு முறையும் இந்த திமுகவினர் செட் பண்ணக்கூடிய ஃபேக் நரேட்டிவ்ஸ்க்கு அவங்க சொல்லக்கூடிய பதில்கள், எங்க ஓடுறீங்க, நில்லுங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டுட்டு போங்கன்னு. அவங்க இன்னும் தொடர்ச்சியாக பல பட்ஜெட்களை தாக்கல் பண்ணணும். அவங்க வந்து மொரார்ஜி தேசாயினுடைய சாதனைகளையும் முறியடிக்கணும். அடுத்து இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய சாதனையை முறியடிப்பதற்கு யாராவது முயற்சி எடுக்கணுமே தவிர இவர்கள் முறியடிக்காத சாதனை என்று ஒன்று இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு. ஆல்ரெடி வந்து ஸ்கிரிப்ட் போயிருச்சு. இது வந்து ஏழைகளுக்கு எதிரான பட்ஜெட், இது பணக்காரர்களுக்கும் பண்ணையாளர்களுக்குமான பட்ஜெட், இது கார்பரேட்டுகளுக்கான பட்ஜெட், ஏழை மக்களுக்கு ஒண்ணுமே இல்லை. கிரண், உனக்கு தெரியாது, சன் நியூஸ்ல வந்து ஷூட்டே முடிச்சிட்டாங்க. ஓகே, சன் நியூஸ்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்பொழுது என்ன போடணும் அப்படிங்கிறதுக்கான ஷூட்டை முடிச்சிட்டாங்க. 200% எலெக்ஷனுக்கு முன்னாடி கே நேரு அரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. பேச தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை அண்ணா கூட தான் பேசுவோம். வணக்கம் கிரண். வணக்கம் கிரண். இன்னைக்காவது திமுக திட்டாம அதாவது உருப்படியா பேசுவியா? இல்ல நீ பேசுவ, என்கிட்ட நான் கேள்வி கேட்டு என்ன பேச வச்சிருவேன். இன்னைக்கு வேற ஏதாவது ப்ரொடக்டிவா பேசுவேன்னு நான் நம்புறேன். நிச்சயம் ப்ரொடக்டிவா ஆரம்பிக்கலாம். அது எப்படி போகுது அப்புறம். ஏன்னா வருகிற ஞாயிற்றுக்கிழமை வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஏன் ஸ்பெஷலான ஒரு பட்ஜெட்டாக இருக்க போகுதுன்னா, 9வது முறை நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. இது மூலமாக ப. சிதம்பரத்தினுடைய அந்த ரெக்கார்டை சமன் செய்யறாங்க. அடுத்த வருடம் வந்து அதை முறியடிச்சிருவாங்க. கண்டினியூஸா தாக்கல் செய்யக்கூடிய 9வது பட்ஜெட் இது. முன்னாடிலாம் வந்து நிறைய நிதியமைச்சர்கள் விட்டு தாக்கல் செஞ்சிருக்காங்க. வெவ்வேறு பிரதமர்கள் கீழே தாக்கல் செஞ்சிருக்காங்க. பட்ஜெட் ஏதாவது உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கா? ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. நம்ம பட்ஜெட்ல துண்டு விழுவாம இருந்தா போதும், அந்த மாதிரி தான் இருக்கு. பட்ஜெட் அன்னைக்கு எல்லாருமே பொருளாதார நிபுணர் ஆயிடுவாங்க. நம்ம வந்து பட்ஜெட் அன்னைக்கு இல்லை, பட்ஜெட்டுக்கு முன்னாடி பின்னாடி எப்பவுமே வந்து நம்ம பொருளாதார நிபுணர்கள் சொல்றதை கேட்கறதோடு நிறுத்திக்கிறது. நமக்கும் இந்த பொருளாதார மேலாண்மைன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த வெல்த் மேனேஜ்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் வெல்னஸ், அதை பத்தின ஒரு அவேர்னஸ் இது எப்பவுமே நமக்கு ரொம்ப கம்மி தான். பொதுவாக சொல்லுவாங்க, இந்த கை இருக்குல்ல, இந்த கையை இப்படி வச்சோம் அப்படின்னா அந்த விரலுக்கு இடையில அந்த இடுக்குகளே தெரியாமல் இருக்கிறவங்க வந்து கையில வந்து அவங்க கையில பணம் தங்குன்னு சொல்லுவாங்க. இப்படி 2 கையை வச்சேன்னா வச்சு பாரு, கைக்கு நடுவில் ஓட்ட இருக்கா, ஏன்னா ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி இருக்கு. கையில பணம் வந்துச்சுன்னா வெளியில போகவே போகாது போல இருக்கேன். நேரா அம்மா கிட்ட தானே. சரி, ஓகே. ஸோ அந்த மாதிரி சும்மா அதெல்லாம் ஜாலியாக சொல்ற விஷயங்கள். எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு நாட்டினுடைய நிதியமைச்சராக, அதுவும் இந்தியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய நிதியமைச்சர் 9 பட்ஜெட்டுகளை ஒரே பிரதமருக்கு கீழ் தாக்கல் செய்வது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை ஒரு பெண் நிதியமைச்சர் செய்திருக்கார். அவங்க தமிழகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஒட்டுமொத்த இந்திய நாட்டுக்கே முதல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவரே ஒரு தமிழர் தான். அவர் ஒரு சண்முகம் செட்டியார் என்ற ஒரு அறிஞர். அவர் தான் வந்து நம்ம நாட்டினுடைய முதல் நிதியமைச்சராக இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு பல்வேறு காலகட்டங்களில் திரு வெங்கட்ராமன் அவர்கள் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு சிதம்பரம் அவர்கள் இருந்திருக்காங்க. நிறைய நிதியமைச்சர்களை நம்முடைய தமிழ்நாடு இந்திய நாட்டிற்கு கொடையாக கொடுத்திருக்கிறது. ஸோ அந்த வரிசையில் வந்து இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரே பிரதமருக்கு கீழ் 9 பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்து, சிதம்பரம் கூட பார்த்தோன்னா அவர் வந்து 9 பட்ஜெட்டுகளை வெவ்வேறு பிரதமர்களுக்கு கீழே தாக்கல் செய்திருக்கிறாரு. இதற்கு முன்பாக மொரார்ஜி தேசாய் அவர்கள் தான் இந்தியாவிற்கே அதிகமாக நிதிநிலை அறிக்கைகளை தாக்கல் செய்த பட்ஜெட் தாக்கல் செய்த நிதி அமைச்சர். அவர் வந்து 10 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் கூட பார்த்தோன்னா லால் பகதூர் சாஸ்திரி டென்யூரில், ஜவஹர்லால் நேரு டென்யூர்லன்னு சொல்லிட்டு தான் தாக்கல் பண்ணியிருக்காரு. நிர்மலா சீதாராமன் மட்டும்தான் நேரடியாக ஒரே பிரதமருக்கு கீழ் தொடர்ச்சியாக 9 பட்ஜெட், அதில் 8 வந்து ஸ்டேட் பட்ஜெட், 1 வந்து இன்ட்ரீம் பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட். ஸோ அடுத்த வருஷம் அவங்க தாக்கல் பண்ணுற பட்ஜெட் வந்து 10வது பட்ஜெட். ஸோ அடுத்த வருடம் வந்து அவர்கள் வந்து மொரார்ஜி தேசாயினுடைய சாதனையை சமன் செய்து, அது மட்டுமல்லாமல் 10 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ண ஒரே பெண் நிதியமைச்சர் இந்தியாவினுடைய வரலாற்றிலேயே அவங்க தான் அப்படிங்கிற ஒரு இடத்தையும் பிடிக்க போகிறாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்து, நிர்மலா சீதாராமன் அவர்கள் அரசியலில் வந்த காலம் தொட்டு இன்று வரை அவர்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய அவதூறுகளில் ஒன்று என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க 10 தடவை பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கன்னா 9 தடவை பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அவங்க வந்து யாரு? ஆமாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மலினமான விமர்சனத்தை அவர்கள் இதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லை. சிதம்பரம் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போதுனா அவர் தமிழராக மட்டும் தான் தெரிஞ்சாரு, வெட்டி கட்டின தமிழராக தெரிஞ்சாரு. அவர் யாருமே ஒரு செட்டியாரா பார்க்கல. அதான் சாஃப்ட் டார்கெட் இல்லை, பாப்பன திட்டு கல்லாவை கட்டு. ஆனால் அவங்க அதை எதை பற்றியுமே கவலைப்படாமல், நிறைய பேர் கூட சொல்லுவாங்க ரொம்ப அரகண்டா பேசுறாங்க அப்படின்னு. இப்படி இருக்கும்போதே நீங்க அவங்கள இப்படி பண்றீங்கன்னா, இந்தியாவினுடைய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யக்கூடிய பொழுது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கர்வம், அந்த பெருமிதம், ஃபர்ஸ்ட் பேப்பர்லெஸ் பட்ஜெட் அவங்க தான் தாக்கல் பண்ணாங்க. இந்த மாதிரி பல்வேறு சாதனைகளை அவர்கள் நிகழ்த்தி இருந்தாலும், எனக்கு இது எல்லாத்தையும் தாண்டி ராஜ்யசபால ஒவ்வொரு முறையும் இந்த திமுகவினர் செட் பண்ணக்கூடிய ஃபேக் நரேட்டிவ்ஸ்க்கு அவங்க சொல்லக்கூடிய பதில்கள், எங்க ஓடுறீங்க, நில்லுங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டுட்டு போங்கன்னு தமிழகத்திலிருந்து ராஜ்யசபாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ண எந்த ஒரு பெண் உறுப்பினரும்
அதற்கு முன்பாக இப்படி இல்லை. அவங்களும் இப்போ தமிழ்நாடு ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. அவங்க வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஒரு தமிழர், பிறப்பாலும் ஒரு தமிழர், பூர்வீகமாக மதுரையை சேர்ந்தவங்க. ஸோ ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஆனால் அந்த அவங்க போடக்கூடிய அந்த பட்ஜெட் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய நிதி நிலைமையை சீராக்கி ஒவ்வொரு வருடமும் இந்தியா நிமிர்ந்து நிற்கிறது. உலக அரங்கில் இந்தியாவினுடைய பொருளாதார வல்லமை என்ன, இந்தியாவினுடைய பொருளாதாரத்தினுடைய ஸ்டெபிலிட்டி என்னங்கிறத நாளுக்கு நாள் நம்ம நிரூபிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம வந்து ரீசெண்டா யூரோப்பியன் யூனியன் கூட போட்டிருக்கக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் உட்பட அனைத்திலையுமே பாத்தீங்கன்னா ஒரு நிதி சார்ந்த ஒரு கவனமான ஒரு முன்னெடுப்பை அவர்கள் செய்து தொடர்ச்சியாக தனி நோக்கி வீசப்படக்கூடிய அவதூறுகளுக்கு பதில் சொல்லி ஜிஎஸ்டி கொடுக்கலன்னு சொன்னா நாங்க கொடுத்தோமே என்ன பண்ணீங்க, எங்க நாங்க கொடுக்கல கேட்பாங்க. அப்படியே இருங்க, நான் எடுக்கிறேன், அப்படியே ஒரு லேப்டாப் எடுத்து எங்க கொடுக்கல சொல்லுங்க. இல்ல ஃபேக்சுவலா ஒவ்வொரு பிரஸ் மீட்டையும் அவங்க கவுண்டர் பண்ண விதமா இருக்கட்டும். இந்தியாவினுடைய வரலாற்றிலே நான் தான் சொல்றேன், 1947 இன்னைக்கு 2025 வரைக்கும் அவங்க 2019 அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆயிடுறாங்க. ஸோ அதுக்கு இடைப்பட்ட காலகட்டம் வரை எந்த ஒரு நிதியமைச்சரையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்கங்களும் இவ்வளோக்கும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் முரண்பட்ட காலங்களில் கூட அவங்க நிதியமைச்சரை டார்கெட் பண்ணது கிடையாது. அவங்களுடைய அரசியல் என்பது நேரடியாக அந்த ஆட்சி அதிகாரத்தை யார் கையில் வைத்திருக்காரோ, அந்த பிரதமராக யாருடைய முகம் இருக்கிறதோ அதுக்கு நேரடியாக காந்தி குடும்பத்தோடு, அதாவது நேரு குடும்பத்தோடு அவங்களுக்கு மோதல் இருந்துச்சுன்னா நேரு குடும்பத்தோடு மட்டும்தான் அவங்களுக்கு மோதல் தொடரும். சரியா? ஆனால் இப்போது கடந்த 6-7 ஆண்டுகளா நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு அவலம் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக கேவலமாக மிக மிக மலிவான வார்த்தைகளில் அவர்களை எத்தனையோ முறை பேசியிருக்காங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஆமா, அவங்க சொல்ல வரக்கூடியது என்ன, ஒரு பிராமண குடும்பத்து பெண் ஊறுகாய் தான் போடுவாங்க அப்படிங்கிறது தான். அப்படிதான் நீங்க ஜெனரலைஸ் பண்றீங்க. இதை வேறொரு சாதியை சேர்ந்த ஒரு குடும்பத்து பெண்ணை வைத்து உங்களால் இதை ஒப்பிட்டு இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை தமிழ்நாட்டில் பிரயோகப்படுத்த முடியுமா? வேற ஏதாவது ஒரு சமூகம், ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க, இல்லை வந்து ஒரு மறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க, அல்லது ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க, யாராவது ஒருத்தங்களுடைய குடும்பத்து பெண்ணை அவர்கள் இந்த தொழில் தான் செய்வார்கள் என்று சொல்லி உங்களால் அடையாளப்படுத்த முடியுமானா 200% முடியாது. இங்க இருக்கிற ஒருத்தனுக்கும் அந்த தைரியம் கிடையாது. எனக்கு இதுல ஒரே ஒரு மாற்று கருத்து தான் என்னன்னா, அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அட்லீஸ்ட் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் மூலமாவது, நான் சொல்றது, நீ தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் கட்சியை விமர்சிப்பதற்கு உனக்கு உரிமை இருக்குது. ஆனா அந்த தரம் தாழ்ந்து நீ போறல, எவ்வளவு கேவலமா, யூ ஒன்ட் பிலீவ் கிரண், மிக 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 கேவலமாக அவங்களோட உருவகேலியில் ஆரம்பிச்சு அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய ஒழுக்கம், அவங்களுடைய குடும்பம், அது இதுன்னு பேசாததே கிடையாது இன்னைக்கு வரைக்கும். அதுக்கு அப்படியே எதிர்பக்கத்தில் நின்று பார்க்கும்பொழுது அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க எங்கேயுமே முன்னிலைப்படுத்தினது இல்லை. அவங்க சொந்தக்காரங்க, இவங்க அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க அப்படின்னு அவங்க யாரையும். அவங்களுடைய மகள் திருமணத்தை கூட ரொம்ப சிம்பிளா டக்குன்னு முடிச்சிட்டாங்க. இதுவே வந்து வேற ஒரு நாட்டினுடைய நிதியமைச்சராக இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ கிராண்டா பண்ணியிருப்பாங்க. இந்தியாவினுடைய நிதி சரியான நபருடைய கையில் இருப்பதாக நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை பல கோடி இந்தியர்களுக்கு இருக்குது. அது நம்மளுடைய நாட்டை ஆளக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் இருப்பதனால தான் தன்னுடைய அமைச்சரவையில் மீண்டும் அவர் வென்று வரும் பொழுது அவங்களே நிதியமைச்சராக தொடர வச்சிருக்காரு. ஸோ அவங்க இன்னும் தொடர்ச்சியாக பல பட்ஜெட்களை தாக்கல் பண்ணணும். அவங்க வந்து மொரார்ஜி தேசாயினுடைய சாதனைகளையும் முறியடிக்கணும். அடுத்து இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய சாதனையை முறியடிப்பதற்கு யாராவது முயற்சி எடுக்கணுமே தவிர இவர்கள் முறியடிக்காத சாதனை என்று ஒன்று இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு இன்னும் பல உச்சங்களை அவங்க தொடரும். இந்தியாவினுடைய பொருளாதார வல்லரசுங்கிற ஒரு தன்மை இருக்கு இல்லையா, பொருளாதார ரீதியாக அந்த நாட்டினுடைய குடிமக்கள் மிகவும் செழிப்பாக, இன்னும் சொல்லப்போனால் சுயசார்பாக, தன்னிச்சையாகன்னு கூட சொல்ல மாட்டேன், சுயசார்போடு என்னைக்கு இருக்காங்களோ, ஒரு ஆத்ம நிர்பார்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், மேக் இன் இந்தியா விஷயங்களை முன்னெடுத்ததா இருக்கட்டும், இன்னைக்கு ஜிஎஸ்டி தொடர்பாக இருந்த ஒவ்வொரு காம்ப்ளிகேஷன்ஸையும் அவங்க அட்ரஸ் பண்ணக்கூடிய விதமா இருக்கட்டும், ரிவிஷன்ஸ், மல்டிபிள் ரிவிஷன்ஸ், ஜிஎஸ்டியை கொண்டுட்டு வந்த காங்கிரஸை விட்டுருவாங்க, ஆனால் ஜிஎஸ்டியோட இம்ப்ளிமெண்டேஷனை தீவிரப்படுத்தி நாடு முழுக்க ஒரு வரி என்ற ஒரு சீரமைப்பை கொண்டு வந்து இந்தியா முழுவதும் அதில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஊருக்கு போகும்பொழுதும் அங்கே இருக்கக்கூடிய வணிகர்களோடு பேசி உரையாடி அவங்களுடைய பிரச்சனைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அட்ரஸ் பண்ணா அங்கேயும் கொண்டு வந்து. இல்லை, விக்ரமராஜா சொல்லியிருக்காரு. விக்ரமராஜா வந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் போய் பேசும்போது எனக்கு வந்து எங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் கொண்டு போய் கொடுத்தா அது கிரீவன்ஸ் கிடைச்சிட்டுனா சொல்லியிருக்காரு. விக்ரமராஜா வெளியில் சொன்னது சில முறை தான். எத்தனையோ வணிகர் சங்கங்கள், எத்தனையோ அரசியல் இயக்கத்தினுடைய பின்புலத்தில் இயங்கக்கூடிய வணிகர்கள் அதெல்லாம் கண்டுக்காம, அவங்க எந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜியோட இன்க்ளைண்ட் அதெல்லாம் பார்க்காம எத்தனையோ தொகுதிகள், இன்னும் சொல்ல போனால் இந்த தொகுதிகள்லாம் தொடர்ச்சியாக திமுகவை தான் வெல்ல வைக்கும், இவங்க வந்து பாஜகவுக்கு வாக்கு வங்கியாக மாறவே மாட்டார்கள்னு தெரிஞ்சா கூட, வாக்குங்கிறது வேற, வணிகம்ங்கிறது வேற. நாட்டினுடைய நிதியமைச்சராக நான் உட்கார்ந்துருக்கும் பொழுது என்னுடைய வேலை அந்தந்த மாநிலத்துக்கு தேவையான அந்த நிதி சம்மந்தப்பட்ட தளர்வுகளை செய்யணும், அவங்களுக்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு பண்ணணும், அங்கே நிதி மேலாண்மை திட்டங்களை உருவாக்கணும்னு சொல்லி தன்னுடைய வேலையை மிகவும் சிரத்தையாக செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிதியமைச்சர் தன்னுடைய
9வது பட்ஜெட்டை தாக்கல் பண்றாங்க. அவங்களுக்கு நம்முடைய பேசு தமிழா பேசு சார்பாக வாழ்த்துக்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்களை தொடர்ச்சியாக இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் இங்க இருக்கக்கூடிய இந்த இடதுசாரி இயக்கங்கள்னு இதுக்கு பேர்லாம் இடதுசாரி தான். நிதியமைச்சரை பார்த்து ஊர்கா மாமின்னு சொல்றவங்களாம் இடதுசாரி. அவன் பேர் தோழர், அவன் வேற போட்டுக்கிறான். அவன் பேருக்கு முன்னாடி அது கீழே ஒருத்தன் போடுறான் தோழர். அந்த அம்மாவை நீங்க இன்னும் வேற மாதிரி ஒரு உங்களால தாண்டா அந்த தோழருங்கிற வார்த்தைக்கான மரியாதையை போச்சு. உங்களுக்குலாம் தோழர்னு கூப்பிடக்கூடாது. எனக்கு அசிங்கமா வாயில வருது. சரி, மீம் பார்த்தேன். அந்த மீம்ல வந்து ஆல்ரெடி வந்து ஸ்கிரிப்ட் போயிருச்சு. இது வந்து ஏழைகளுக்கு எதிரான பட்ஜெட், இது பணக்காரர்களுக்கும் பண்ணையாளர்களுக்குமான பட்ஜெட், இது கார்பரேட்டுகளுக்கான பட்ஜெட், வேலை மக்களுக்கு ஒண்ணுமே இல்ல. கிரண், உனக்கு தெரியாது, சன் நியூஸ்ல வந்து ஷூட்டே முடிச்சிட்டாங்க. ஓகே, சன் நியூஸ்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்பொழுது என்ன போடணும் அப்படிங்கிறதுக்கான ஷூட்டை முடிச்சிட்டாங்க. ஓகே, ஆமா, ஜெயரஞ்சன் இருக்காருல்ல, அவர் தலைமையில் ஒரு பெரிய பொருளாதார குழு வந்து சரியா, அந்த குழு வந்து என்னன்னா அப்படியே எழுதி கல்வெட்டுல பொறிச்சு அதை சன் நியூஸ்க்கு அனுப்பி அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் வச்சு மிக சிறந்த பொருளாதார வல்லுநர்கள்லாம் ஒன்று கூடி சன் நியூஸ்ல ஆல்ரெடி டிபேட் முடிஞ்சிருச்சு. சன் நியூஸோட டிபேட்டை பார்த்து இப்போ வந்து இந்த FTA அக்ரிமெண்ட்டே இப்போ வந்து என்ன பண்ணலாம்னு இருக்காங்கன்னா கேன்சல் பண்ணலாமான்னு இருக்காங்க. அந்த லெவலுக்கு சன் நியூஸோட யூரோப்பியன் யூனியன். ஐயோ நீ வேற, அங்க யூரோப்பியன் யூனியன்ல இருக்கவங்கலாம் டெய்லி சன் நியூஸ் பார்த்து தானே இந்தியாவை பத்தின மதிப்பீடே முடிவு பண்றாங்க. அதாவது ஏழை பணக்காரகிட்டே இருக்காங்க, ஏழை இருக்காங்க, அதனால தான் நாடு வளருது அப்படின்னு முடிச்சிருவாங்க. கரெக்ட் தானே? சன் டிவி அதிபர் கலாநிதி மாறன் பணக்காரர் ஆகிட்டே தானே இருக்காரு. அவர் ஏழை ஆகுறாரா? இப்போ சன் டிவி திவால் ஆகிட்டு இருக்கா? இல்ல, வருஷம் கூட்டிகிட்டே தானே போகுது. ஸ்பைஸ் ஜெட் விலைக்கு வாங்கினாங்க, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் IPL அணி வாங்கினாங்க, ரஜினி வச்சு 1000 கோடிக்கு படம் எடுக்கிறாங்க. இப்போ பணக்காரங்கள ஆகிட்டு தானே இருக்காங்க. அப்போ அவங்க சொல்றதுலாம் உண்மை தானே? சரி, கலாநிதி மாறன் வந்து ஏழையானாருன்னா அவங்க சொல்றது பொய்ன்னு அர்த்தம். பணக்காரங்களாகிறாங்கன்னா உண்மை தானே? தயாநிதி மாறனுடைய சொத்து மதிப்பு கூடுது, கலாநிதி மாறனுடைய சொத்து மதிப்பும் கூடுது. அப்ப சன் நியூஸ்ல சொல்றது உண்மை தானே? நீ ஏன் அதை மறுக்கிற? அவங்க சொல்றாங்க, அவ்வளவுதான். அதான் அவங்க ஓனரே விமர்சிக்கிற அளவுக்கு அவங்களுடைய சுதந்திரம். ஆமா, கருத்து சுதந்திரம் பாரு. அதாவது கலாநிதி மாறனையே விமர்சிக்கிறாங்க. கலாநிதி மாறன்ட்ட சம்பளம் வாங்கிட்டு கலாநிதி மாறனே விமர்சிக்கிற அளவுக்கு தைரியம் வேற யாருக்கு இருக்குது? சன் நியூஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்கு தான் இருக்குது. பட் எனிவே, ஒரு மிகச்சிறந்த ஒரு பட்ஜெட் வரும் நான் எதிர்பார்க்கிறேன். நிறைய ரிஃபர்மேஷன்ஸ் இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த முறை இந்த பட்ஜெட் யாருக்கும் ஏமாற்றம் அளிக்காத ஒரு பட்ஜெட்டாக இருக்கும், தேசத்துக்கு ஏற்றமளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்கும் நான் நம்புறேன். அதுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நம்முடைய மத்திய நிதியமைச்சர், ஒரு தமிழச்சி, ஓகே, ஒரு தமிழ் பெண், அதை தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் பெருமை. ஸோ அவங்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்தாக நேற்றுக்கு ஒரு நியூஸ் மிஸ் பண்ணிட்டோம், அதை நான் இன்னைக்கு குறிப்பிடலாம் நினைக்கிறேன். அது என்னன்னா, கேரளாவில் ரீசெண்டாக சபரிமலா கோல்டு தெஃப்ட் கேஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. பாஜக சார்பாக பார்த்தீங்கன்னா அங்கே மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர்லாம் போய் தலைமை செயலகத்துக்கு முன்னாடி உட்காந்து கொட்ட மழையில் உட்காந்து உண்ணாவிரதெல்லாம் பண்ணி தர்ணா பண்ணி அதெல்லாம் பண்ணி இவ்வளோ பெருசாக இவங்க முன்னெடுக்கிறாங்க. ஓகேன்னு பார்த்தா இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா காங்கிரஸ் எம்எல்ஏக்கான தர்ணா பண்றாங்க. எதுக்குன்னு பார்த்தா, அந்த கேரளா தேவசம் போர்டு மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் வாசவன் பேரு, அவர் ரிசைன் பண்ணி ஆகணுமா. அது வரைக்கும் போராட்டங்கள் முன்னெடுக்கிற பேர் வந்து சதீசன், எதிர்கட்சி தலைவர். இன்னொன்னு ரீசெண்டா லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் வந்துச்சுல்ல, அதுல அவங்க போட்ட பாட்டு ரொம்ப வைரல், நாடு முழுக்க மிகப்பெரிய வைரலான ஒரு பாட்டு. அதாவது சொர்ணம் கண்டவர் யாரப்பா சகாகலானி ஐயப்பான்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டை வச்சு அவங்க UDF காங்கிரஸ் வந்து ஐயப்பன் பாட்டை வச்சு ஜெயிச்சிருக்காங்க லோக்கல் பாடியில. நல்ல விஷயம் தானே? சோ இப்ப காங்கிரஸும் பாஜகவும் ஒண்ணு அப்படின்னு கம்யூனிஸ்ட் சொல்றாங்க. ஆமா, கம்யூனிஸ்ட் சொல்றாங்க. எங்க சொல்றாங்க? கேரளால. தமிழ்நாட்டுல சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஓகே, சோ நம்ம பலமுறை பேசியிருக்கோம். கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது கழுத தீஞ்சு கட்டெரும்பாகி அந்த கட்டெரும்பு தீஞ்சு காணாமலே போன மாதிரி எங்க இருந்தாங்க. 1998ல ஒட்டுமொத்த இந்தியாவை ஆள வேண்டிய கட்சி யாருங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இடதுசாரி இயக்கங்கள் இருந்தார்கள். அவங்களுடைய பீக்குன்னு சொல்லலாம். அங்கிருந்து எனக்கு எங்க சரிஞ்சிருக்காங்கிறத அவங்கள செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்க வேண்டிய நேரம் இது. ஓகே, கூடவே இருக்கக்கூடிய காங்கிரஸ் நேரடியாக குற்றச்சாட்டு வைக்குது. எங்கேயோ நிக்கல ராகுல் காந்தி வந்து வயநாட்டில் நிற்கிறாரு. கம்யூனிஸ்ட் அங்கே நல்லாட்சி நடத்துனுச்சுன்னா எதுக்கு வயநாட்டில் வந்து அவர் நிற்கணும்? கம்யூனிஸ்ட் கூட கூட்டணி வைக்க வேண்டியதானே? ஏன் கூட்டணி வைக்கல? விஜய் என்ன சொன்னாரு, ஜமாத் இஸ்லாமி போன்ற தீவிரவாத ஆர்கனைசேஷன்ஸோட கைகோர்த்து ராகுல் காந்தி வெற்றி பெற்றார். ரொம்ப ஓப்பனான குற்றச்சாட்டு. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அது வந்து பரஸ்பரம் ஒரு படத்துல கவுண்டமணியும் செந்திலும் பொண்ணு பார்க்க போவாங்க, வடிவேலுடைய தங்கச்சியை. அப்போ அந்த தங்கச்சியை பார்த்து அதிர்ச்சியில 2 பேரும் மாறி மாறி உண்மைகளை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுல என்னன்னா, ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துச்சு. பிஜேபி வந்து உண்மையாகவே இந்த சபரிமலை இஷ்யூவை இன்னும் தீவிரமாக கேரளால கையில எடுத்திருக்கணும். இவங்க ஒரு சின்னதா ஒரு தொய்வு, நம்மளும் எடுக்கலன்னா சொல்ல மாட்டேன், அதுல ஏதோ ஒரு சின்ன கேப் விட்டாங்களா, அதுல பூந்து காங்கிரஸ் பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. நீ வேற, பல இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி யாரு பாஜக கட்சி யாரு, அவன் ஃபுல்லா வருதவே பாத்தீங்கன்னா செந்தூரை போட்டு கையில காவி துண்டு இதோட வந்த உடனே வாங்க அப்படின்னு பாரத் மாதா நகியே சோனியா மாதா கி ஜெய் அப்படின்னு. என்ன சோனியா மாதாவா? எப்படா பாரத் மாதாவுக்கு பேர் மாத்துறீங்க அப்படின்னா அப்புறம் தான் தெரியுது சோனியா காந்தியோட அடிப்பொடிகள் அப்படின்னு. அந்த லெவலுக்கு தீவிரமாயிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. என்னடா இது இப்படியே போதே, திருவனந்தபுரம் மேயர் வரைக்கும் வந்துட்டாங்க. அமித்ஷா வேற இங்க வரும்பொழுது அவர் முகத்துல டன்னா தேஜஸ் கூடுது. அவர் அப்படியே விட்டா மலையாளம் கத்திட்டு வந்து மலையாளத்திலேயே பேசி
அந்த ஒரு படத்துல எண்ட வேலம் செண்ட வேலம் எந்த நாடு கேரளம்ங்கிற அந்த மீட்டருக்கு போயிட்டு இருக்காங்க. விட்டா அதுக்கு மேல நமக்கு டேஞ்சர் ஆயிடும். மோடி வந்து என்ன சொன்னார்னா, இப்படிதான் குஜராத்ல நான் முன்னாடி இருந்தப்போ சின்ன வயசுல வந்து அகமதாபாத்ல நம்ம மேயர் ஜெயிச்சோம், அப்புறம் நாங்க ஆட்சியை கைப்பற்றிட்டோம், திருவனந்தபுரத்துல மேயர் ஜெயிச்சிட்டோம், அடுத்து நம்ம ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவருக்கு பேசுறதுக்கு சொல்லி கொடுக்கணுமா? அவர் சொன்னதுல இருந்து பல பேருக்கு தூக்கமே போயிடுச்சு. இப்ப கேரளாவுடைய டிஸ்கஷன் எப்படி இருக்குன்னா, பிஜேபி வரவே முடியாது. முதல்ல எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, ஊன்ற முடியாது சகாவே இது யாரோட மண்ணு, இஎம்எஸ் நம்பூதிரிபாடு அப்படி இப்படின்னு அந்த ஆதிகாலம் தொட்டு அவங்களுடைய கதைகளை எல்லாம் எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க. எங்க வேணாலும் முடியும், அங்க முடியாது. என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன தமிழ்நாட்டுக்காரங்க மாதிரி சேட்டனுங்க என்ன அப்படியே இது நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவங்கலாம் வந்து அப்படியே சித்தாந்தத்துல ஊறி தலைச்சவங்க. அப்படியே ஒரு 2 கவுன்சிலர் அப்படி இப்படின்னு வந்து வர ஆரம்பிச்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் கோபி எம்பி ஆனாரு. ஒரு எம்பி ஜெயிக்கலாம் முடியுமா? வேற ஏதாவது மேயர் ஆயிட்டாங்க. 2016 எம்எல்ஏ. இப்போ இதனுடைய ஒட்டுமொத்த இந்த ஜேர்னில ஒரு விஷயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கேரளால பாஜக வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கு இவங்க வைக்கக்கூடிய ஒப்பீடு என்னன்னா, இல்ல அவங்க இவ்வளவு இடங்களை நின்று இவ்வளவுதான் ஜெயிச்சாங்க. டேய், அவன் ஜெயிக்காத ஊர்ல ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான், நீ ஜெயிச்சுக்கிட்டே இருந்த ஊர்ல தோத்துட்டு இருக்கா, அது உனக்கு தெரியுதா இல்லையா? இவையெல்லாம் ஆட்சியில எப்பவுமே ஆளுங்கட்சி தான் லோக்கல் பாடி எலெக்ஷன் ஜெயிக்குங்கிறது தொட்டு நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். எல்டிஎஃப் ஆட்சியில இருக்கு, யூடிஎஃப் ஸ்வீப் பண்ணுது. மிகப்பெரிய தோல்வியை அங்கு இப்போது ஆளக்கூடிய பினராயி விஜயன் தலைமையிலான கம்யூனிஸ்ட் அரசு சந்திக்க போகிறது. மிகப்பெரிய தோல்வி. இந்த தோல்வியில் யார் பலனடைய போகிறார்கள்? 140 எம்எல்ஏக்கள் நினைக்கிறாங்க சட்டசபையில. ஸோ 140 சீட்ஸ்ல பிஜேபி இந்த முறை டார்கெட் பண்றது குறைஞ்சது 15லேருந்து 20 எம்எல்ஏ சொல்லார போகணுங்கிற டார்கெட்ல ஒர்க் பண்றாங்க. அதை விட அதிகமாக வரணும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பட் இந்த ஐயப்பனுடைய கோவில், அந்த தங்க தகடு, அதிலிருந்து திருடு போன அந்த தங்கம் கிட்டத்தட்ட 3.5 கிலோ 4 கிலோ தங்கம் காணாம போயிடுச்சு. இந்த வழக்கு அவ்வளவு சீக்கிரத்தில் விடுவதாக தெரியவில்லை. ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்க சத்தியாகிரகம்லாம் இருக்காங்க. ஆமா, ஒட்டுமொத்த இப்ப ராகுல் காந்திலாம் வந்து அடுத்து இருமுடி கட்டிட்டு தான் வரப்போறாரு. பிரச்சாரத்துக்கு வரும்போது ராகுல் காந்தி மாலை போட்டுட்டு தான் வரப்போறாரு. வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவங்களோட பிளான்ல இதெல்லாம் இருக்கு. இங்க பாரு, முதல்ல இந்தியாவுக்கே எந்த ஊருக்கு போகும்போது எப்படி ஓட்டு கேட்கணுங்கிறத சொல்லி கொடுத்ததே காங்கிரஸ் கட்சி தான். ஓகே, இந்த தெருவில் யார் பாருக்கா முஸ்லிம்ஸ், இடரா அந்த குல்லாவை. இந்த தொகுதியில் இந்த தெருவில் யார் பாருக்கா இங்கே கிறிஸ்டின்ஸ், இடரா அந்த சிலுவையை. இல்லை, எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தானுக்கு போகும்போது இந்தியாவிலே முதல் தலைவர் அவர் பூணூலை பிடித்துக்கொண்டு ஒரு கவுல் பார்ப்பனருக்கு நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்ட ஒரே தலைவர் ராகுல் காந்தி தான் நினைக்கிறேன். ராகுல் காந்தி வந்து பூணூல் போட்டிருப்பாராப்பா, சட்டைகளில் எடுத்து காமிச்சாரு. அப்படியா? ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா எனக்கு எதுக்காக இந்த அதிர்ச்சியோட கேட்டேன்னா, இப்போ பூணூல் போட்ட தலைவரோடு கூட்டணி வச்சு தான் திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப தேர்தலில் போட்டியிட போதா? அப்படியா? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். உண்மையா அப்படிதான். கவுல் பார்ப்பனர், கவுல் அப்படிங்கிறது வந்து காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு பிராமின் செக்ட் இல்லையா? சோ பண்டிட் ஜவஹர்லால் நேரு வந்து அவருக்கு பூர்வீகம் வந்து அவர் காஷ்மீரை சேர்ந்தவர். அவர் காஷ்மீர் பண்டிட்டுகள் இல்லையா? சரி, ஓகே. சோ அப்ப வந்து எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு ஒரு முதல் தேர்தலில் ஜெயிப்பதற்கு எப்படி ராஜாஜியுடைய ஒரு பூணூல் தேவைப்படுதோ, அந்த மாதிரி இப்ப ராகுல் காந்தியுடைய பூணூல் தேவைப்படுது. நடுவில் பிரசாந்த் கிஷோர் பாண்டேவுடைய பூணூலும் தேவைப்படுது. சரி விடுப்பா, எதுக்கு அவங்களுடைய சமூக நீதியை பத்தி இவ்வளவு தீவிரமா பேசிட்டு இன்னும் தோன்றா நிறைய வரும் போல இருக்கே. எப்படி வந்து மேற்கு வங்கத்துல திரிபுராவில் இடதுசாரி வாக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக பாஜகவிற்கு வந்ததோ, அதே மாதிரி கேரளாவிலையும் இடதுசாரி வாக்குகள் அப்படி அப்படியே பாஜக நகர்றதை பார்க்க முடியுது. எங்கெல்லாம் கடுமையாக பாஜக எதிர்க்கப்படுதோ, எங்கெல்லாம் பாஜக காலூன்ற முடியாத நாங்களோ, அங்கெல்லாம் பாஜக வேரூன்றி கொண்டிருக்கிறது. விருட்சமாக அது மாறும்னால் வெகு தொலைவில் இல்லை. அது கேரளாவில் நம்ம பார்க்க தான் போகிறோம். நம்மளுடைய வாழ்நாளிலே நம்ம அதை பார்க்க தான் போகிறோம். அதே ஒரு சூழல் தமிழ்நாட்டிலும் வரும் என்று நான் நம்புறேன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டு இருந்தோம். நம்மளுடைய ஊடகத்தை நிறையா கேள்வி கேட்டிருக்கோம். இவ்வளோ மலினமாக அவரை வந்து விமர்சிக்கிறாங்க, சமூக வலைதளங்களில் ரொம்ப பர்சனல் அட்டாக்ஸ்லாம் பண்ணுறாங்க, நடவடிக்கை எடுக்கவில்லை. இதை பற்றி தான் உச்சநீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை பற்றி விமர்சித்தவங்க மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆக்சுவலி இது கூட இந்த உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கக்கூடிய இந்த கேள்வியோட தொடர்புடைய இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே என்னன்னா, உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான ஒரு வழக்கு இருக்குது. ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை வந்து RSSனுடைய ஒரு அடியாள் என்பது போல சித்தரித்து கீழே காற்று என்ற பதிப்பகம் வெளியிடுவதாக ஒரு செய்தி நம்ம பார்த்தோம். அதுவும் புத்தக கண்காட்சியிலே இந்த புத்தகம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்பாக பல எதிர்ப்பு எல்லாம் வந்தோடனே ஒரு நபர் வந்து ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தொடுக்கிறாரு. இந்த புத்தகத்தை வந்து தடை செய்யணும்னு சொன்னோடனே இது தொடர்பாக விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் பண்ணும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. ஸோ இப்போ காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் தேடணும், அந்த மாதிரி ஒரு புக்கே கிடைக்கல, கடல்லையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கை காணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக எப்போதுமே இங்கே இருக்கக்கூடிய இந்த இடதுசாரி இயக்கங்களாக இருக்கட்டும் அல்லது திராவிட இயக்கங்கள் என்ற பெயரை வைத்துக்கொண்டு மிகவும் மலினமாக, மிகவும் கேவலமாக ஃபேக் ஐடிகளில் வந்து மற்றவர் வீட்டு பெண்களை, ஆண்களை, குடும்பத்தை இழுத்து பேசி அவங்களுடைய சோஷியல் மீடியாவிலேருந்து அவங்களுடைய பர்சனல் பேஜஸ்லேருந்து இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதில் ஒரு இன்பம் சுகம் காணக்கூடிய இந்த திராவிட கூட்டம், திருட்டு திராவிட கூட்டம் இருக்கு இல்லையா, அது கூட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த மாதிரியான புத்தகத்தையே அவங்க அடிக்கலை அப்படிங்கிறது தெரிய வருது காவல்துறைக்கு. அதோடு மட்டுமல்லாமல் இந்த கீழே காற்று பதிப்பகத்தினுடைய 2 அரங்கங்கள்லையும் போயிட்டு சோதனை பண்ணியிருக்காங்க. எப்படிப்பட்ட புத்தகத்தை வெளியிடக்கூடாதுங்கிறத வார்ன் பண்ணியிருக்காங்க.
இது எந்த ஒரு டிஜிட்டல் ஃபோரம்லையும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லோருமே பொதுவாக என்ன சொல்லுவாங்க, இந்த இந்த கூட்டம் வந்து சாவர்கர் பரம்பரை மண்டியிட்டு விட்டார்கள் அப்படின்னு. ஸோ இப்போ இதுக்கு பேர் என்னங்கிறது தெரியல. தைரியம் இருந்தால் விட்டுருக்கணும். ஸோ அந்த புத்தகத்தை வெளியிட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே தைரியம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ வெறும் கவர் ஃபோட்டோ மட்டும் டிசைன் பண்ணி புத்தகம் வருதுன்னு சொல்லி வெளியிட்டிருப்பாங்க போல இருக்கு. புத்தகமே அச்சிடல இல்லையா? இப்போ புத்தகமே அச்சிடலன்னு சொல்லி காவல்துறை சொல்லுது. அப்படி எந்த புத்தகமும் கிடைக்கப்பெறலன்னு சொல்லியிருக்காங்க. அது போன்ற புத்தகங்கள் வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை, முதல்வரின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறை, ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பற்றி யாராவது புத்தகம் போட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆமா, கைது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியை வந்து உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இதற்கிடைப்பட்ட நேரத்தில் தான் நீ கேட்ட கேள்வி, அதாவது திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் கண்டிச்சு போராட்டம் நடத்தினாங்க. நீதிமன்ற வளாகத்துக்குள்ளாரே அப்படிப்பட்ட போராட்டம் நடத்துவதற்கு எப்படி விட்டுட்டு வேடிக்கை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பும் ஒரு கட்டாயமும் தமிழ்நாடு டிஜிபிக்கு இருக்குது. தமிழ்நாடு டிஜிபியோட நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு டிஜிபி, பொறுப்பு டிஜிபி வந்தார். அவருக்கு ஹை சுகர், பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து அவர் வந்து விடுப்பில் போனார். இப்போ அடுத்து அபய்குமார் சிங்கை போட்டாங்க. அவருக்கு இப்போ ஒரு மாதத்தில் அவர் பணி நிறைவு பெற போகிறாரு. அவரும் இப்போ வந்து விடுப்பில் போனதுனால அடுத்து பொறுப்பு டிஜிபியாக யார் வருவாங்க, அல்லது முழுமையாக ஒரு டிஜிபியை நியமனம் செய்வார்களா, அதற்குள்ளார தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டால் என்னவாகும் அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. இந்த நேரத்தில் அமலாக்கத்துறை வந்து 1000 கோடி ரூபாய்க்கு மேலே லஞ்சம் வாங்கியதாக கே.ஏ. நேரு மேல் குற்றம் சாட்டி அவங்க அனுப்பிய புகார் காவல்துறைக்கு அவங்க அனைத்து விதமான ஆதாரங்களையும் அனுப்பி வழக்கு விசாரணையை தொடங்கி நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும்னு சொல்லியிருந்த பொழுது அதை ஏன் செய்யலைன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்குது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நடந்தது இன்னைக்கு ஹிந்து தமிழில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. 1000 கோடிக்கு மேல் ஊழல் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை அனுப்பிய ஆதாரங்களின்படி நடவடிக்கை எடுக்காதது டிஜிபிக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கு எப்படி தொடங்குது அப்படின்னா, தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2538 பணியிடங்களை நிரப்புறாங்க. அதுக்கு ஒவ்வொரு போஸ்டிங்கும் 25 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் பெறப்பட்டதாக புகார். ஸோ அதில் ஒட்டுமொத்தமாக 1020 கோடி ரூபாய் கைமாறி இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த புகாருடைய சாராம்சம். இது தொடர்பாக கே.ஏ. நேரு மற்றும் அவருடைய சகோதரர் டிவிஹெச் அப்படிங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை நடத்தக்கூடிய ரவிச்சந்திரன் அவருடைய வீடுகளில் சோதனைகள்லாம் நடந்துச்சு. இது தொடர்பாக அமலாக்கத்துறை அனுப்பிய இந்த கடிதத்தின் அடிப்படையில் ஒரு வழக்கு, அதாவது இதில் மேல் நடவடிக்கை வேணும்னு சொல்லிட்டு மருதுசேனை அமைப்பை வச்சிருக்காரு இல்லையா ஆதிநாராயண தேவர், அவர் ஒரு வழக்கு போடுறாரு. அதே போல ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்து இன்பதுரை ஒரு வழக்கு போடுறாரு. இந்த 2 வழக்குமே விசாரணைக்கு வந்திருக்கு. அப்போ வந்து கோர்ட்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வழக்கு வந்து தலைமை நீதிபதி ஸ்ரீவத்ஸ்வா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய பெஞ்சில் தான் இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது. அப்போ அரசு தலைமை வழக்கறிஞர் பி.எஸ். ராமன் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த வழக்கை தொடுத்த ஆதிநாராயணன் மேல வந்து பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது, கொலை வழக்கு இருக்குது, ஆள்கடத்தல் வழக்கு இருக்குது, இன்பதுரை வந்து ஒரு கட்சியோட எம்பியா இருக்காரு, அதனால இதுல அரசியல் நோக்கம் இருக்குன்னு சொல்லும் பொழுது ஜட்ஜ் ஒரு ரிமார்க் ஃபைல் பண்றாங்க. என்னன்னா, அப்படின்னா யாருமே வழக்கு போடக்கூடாதா? ஒருத்தங்க வழக்கு போட்டா என்ன, அவங்களுக்கு குற்ற வழக்குகள் இருக்கக்கூடாது, குற்ற வழக்கு இல்லாதவங்க தான் வழக்கு போடணும்னு ஏதாவது சட்டத்தில் இடம் இருக்கா? ஏன் இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ஒரு கலரை வந்து பெயிண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அரசியல்வாதிகள்லாம் வழக்கு போடக்கூடாதா? ஒருத்தர் அரசியல்வாதியா இருக்காருங்கிறதுக்காகவே அவங்க ஒரு கட்சியில் இருக்காங்கிறதுக்காக வழக்கு போடாமல் இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் மேல கொலை வழக்கு இருக்கு அப்படின்னா அது தொடர்பா அந்த வழக்குங்கிறது செப்பரேட் வழக்கு. அவர் மேல கொலை வழக்கு இருக்கட்டும், இவர் லஞ்சம் வாங்கினாரா இல்லையா அதுதானே இதுல டிஸ்கஷனு. இவங்க கொடுத்த ஆதாரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் நீங்க வந்து விசாரணையை தொடங்கலன்னு சொல்லும்போது அமலாக்கத்துறை தரப்புல ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் ரமேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விவகாரத்துல நாங்க வந்து வெறும் கடிதம் மட்டும் அனுப்பல, நாங்க டிஜிபிக்கு ஆதாரங்களையும் சேர்த்து தான் அனுப்பியிருக்கோம். ஸோ அப்போ அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் நேரடியாகவே இவங்க நடவடிக்கை எடுக்கலாம், இவங்க நேரடியாக கைதே பண்ணலாம், கைது பண்றதுக்கு தேவையான ஆதாரங்களையும் நாங்கள் அனுப்பிச்சிட்டோம், இருந்தும் கூட அனுப்பாம இவங்க டிலே பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஜிபி தரப்புல யார் ஆஜரானாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விக்ரம் கபூர், அவர் வந்து ஒரு சீனியர் கவுன்சிலர், ஒவ்வொரு சிட்டிங்கும் பல லட்சங்களில் வாங்கக்கூடிய ஒரு மூத்த வழக்கறிஞர். அவர் தான் வந்து டிஜிபி சார்பில் ஆஜராகிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வழக்கு விசாரணைக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இந்த மனுதாரர்களுடைய உண்மைத்தன்மை, அவங்களுடைய பின்புலத்தை ஆராயணும். நான் என்ன கேட்குறேன், அவங்க யாரா வேணாலும் இருக்கட்டும், அமலாக்கத்துறை அனுப்பியிருக்கு, ஆதாரத்தையே அனுப்பிச்சிருச்சு. அவங்க வெறும் புகார் கடிதம் அனுப்பலை, இந்தாங்க ஆதாரம், அரெஸ்ட் பண்ணுங்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணாமல் டிலே பண்ணிட்டு கோர்ட்டில் போயிட்டு இப்படியான நொண்டி சாக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது எந்த வகையில் சரி? நீனே யோசிச்சுப்பாரு. அதாவது மனு போட்டவங்க யாரு அப்படின்னு சொல்லி மனு போட்டவங்களுடைய பின்னணி ஆராய்ச்சிட்டு இருக்கீங்க. அப்போ ஜெயலலிதா சொத்து குவிச்சாங்கன்னு சொல்லி அன்பழகன் தானே வழக்கு போட்டாரு. அப்போ ஜெயலலிதா என்ற ஒரு நபரை வீழ்த்துவதற்காக திமுக அன்பழகன் மூலமாக வழக்கு போட்டதுன்னு அன்னைக்கு விசாரிச்ச நீதியரசர்கள் யாரும் சொல்லலை. அன்னைக்கு வாதிட்ட வழக்கறிஞர்கள் யாரும் அப்படிப்பட்ட ஒரு சொத்தையான வாதத்தை எடுத்து வைக்கல. இன்னைக்கு வேற வழி தெரியல, மாட்டிக்கிட்டோம். ரொம்ப தெளிவாக டாக்குமெண்ட் வைஸ் வச்சிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம கோர்ட்ல போய் மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதிமுக எம்பி இன்பதுரை தொடர்ந்துள்ள வழக்கில் தமிழக அரசும் டிஜிபியும் பதில் மனு தாக்கல் பண்ணணும். கூடவே ஆதிநாராயணன் வந்து அரசு தரப்பு குற்றச்சாட்டுகள் குறித்து பதில் மனு தாக்கல் பண்ணணும்னு சொல்லி இந்த வழக்கை வந்து பிப்ரவரி 4 ஒத்தி வச்சிருக்காங்க. 200% எலெக்ஷனுக்கு முன்னாடி கே.ஏ. நேரு அரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. இந்த வழக்கில் கொஞ்சம் வேகம் எடுத்து
அமலாக்கத்துறை வந்து இந்த வழக்கை வந்து இன்னும் கொஞ்சம் விரைவுபடுத்தி மத்திய அரசினுடைய அனைத்து விதமான ஆசீர்வாதங்களும் இந்த வழக்கு கிடைச்சதுன்னா ஆக்சுவலி இதில் எந்த விதமான ஜோடனைகளும் செய்ய வேண்டியதில்லை, எந்த விதமான ஃபேப்ரிகேஷனும் பண்ண வேண்டியதில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆஸ் பர் த டேட்டா, ஆஸ் பர் த எவிடன்ஸ் நடவடிக்கை எடுத்தாலே இன்னைக்கு இந்த நிமிஷம் கூட KN நேருவை தூக்கி உள்ளார வைக்கிறதுக்கான அனைத்து விதமான முகாந்திரங்களும் இடி அனுப்பி ஆதாரத்தில் இருக்கிறது. ஆனால் தமிழக அரசு செய்யுமா? எனக்கு தெரிஞ்சு எப்படி செய்யும்? இல்லை அப்படி செஞ்சுட்டாலும் வேற யாராவது இடியே வந்து அரெஸ்ட் பண்ணா, இல்லை சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் யாராவது அரெஸ்ட் பண்ணா கூட எனக்கு அது சிம்பத்தியாக மாறும் தான் தோணும். அதனால தான் அவங்க பண்ணாமல் இருக்காங்க. ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாக கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியை வைத்தே இன்று வரை உருட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்போ KN நேருவை கைது செய்யும் பொழுது அது தேவையற்ற ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி, பாருங்கள் இதுதான் மத்திய அரசு தன்னுடைய ஏஜென்சிகள் மூலமாக, இடியின் மூலமாக, CBI மூலமாக எங்களை மிரட்டுகிறது. டெல்லிக்கு அடிபடைய மாட்டோம், டெல்லி வந்து தமிழ்நாடு. ஏன்னா இப்போ அவங்களுடைய பிரச்சாரமே தமிழ்நாடு தலைகுனியாதுங்கிற தலைப்புல தான் அவங்க பிரச்சாரத்தை முன்னெடுக்க ஆரம்பிக்க போறாங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு, நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு மூடப்பழக்க வழக்கங்களுக்கு எதிராகவும் பெரியாரின் கொள்கை வழியில் நடக்கக்கூடிய திமுக வந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை என்னைக்கு தொடங்குது? பிப்ரவரி நிறைஞ்ச பௌர்ணமியில தைப்பூசம் அன்னைக்கு தொடங்குது. சரியா? சோ அப்படிப்பட்ட பகுத்தறிவு கொண்ட கட்சி இல்ல, அது அப்படிதான் பண்ணும். அஷ்டமி நவமிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து பகுத்தறிவு பெரியார், அவர் பேர் என்னப்பா? பகுத்தறிவு பகலவனா? சரி, ஓகே, வாயில பகுத்தறிவு பல்லவன் வந்துருச்சு. சரி, அவரோட வழியில வந்தவங்க அவங்க அப்படிதான் இருப்பாங்க. மொத்தத்துல இந்த வழக்கு சூடு பிடிக்குது. விரைவிலேயே இன்னும் பல அமைச்சர்களை நோக்கியும் இப்படிப்பட்ட வழக்குகள் பாய்வதற்கான அனைத்து விதமான ஆதாரங்களையும் இடி திரட்டிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷனுக்குள்ளார மினிமம் ஒரு 2-3 விக்கெட்டாவது விழும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அது யார் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பகிர்வோம். மீண்டும் பேசுவாங்க. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.